தேங்க்யூ ஸ்வாகதா ஃபர்ஸ்ட் நீங்க ஜாயின் பண்ணதுக்கு. ஸோ உங்களை எப்படி இன்டர்வியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது யூ ஆர் வெரி ஸ்வீட் அண்ட் ஆன்லைன் தேடும்போது எவ்வளவு இப்படி ஒரு ஸ்மைல், அதாவது ஒட்டுமொத்த ஸ்மைலும் நீங்க குத்தைக்கு எடுத்து வச்சிருக்கீங்களா? எவ்வளவு நிறைய பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். இந்த லாக்டவுன்ல நான் உங்க போஸ்டர்ஸ் உங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா இருக்கிறீங்க. பிளஸ் வந்து யூ ஆர் மெயின்டைனிங். ஸோ நீங்க ஒரு உங்களுடைய ஸ்கின் க்ளோ ஆகுறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபியூ டிப்ஸ் சொன்னீங்கன்னா நம்ம யூசர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒன்னும் இல்ல, நானே ரொம்ப பேடா ஸ்கின்னை மெயின்டைன் பண்ண பொண்ணுதான். கொஞ்சம் திருந்தி அடிபட்டு கொஞ்சம் ஸ்கின்னை கேர் பண்ணணும் தான் ஸ்டார்ட் பண்ணுது. பட் ஃபுட்டு தான் எல்லாமே. பேசிக்கா நிறைய பொமக்ரனேட் சாப்பிடணும். பிளஸ் வீட்ல டெய்லி ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சும்மா உட்காந்துட்டே இருக்க எனக்கு பிடிக்காது. வேலை இல்லைன்னா எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஸோ தட்ஸ் வெரி இட்ஸ் மை ரூட்டீன். பேசிக்கா சிங்கிங்னும் போது நீங்க வந்து இந்த ஹார்ட் ராக் மாதிரி இந்த புஜ்ஜி மாதிரி சாங் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இல்ல லைக் மெலோடிஸா நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? அப்படிலாம் இல்ல. ப்ரிஃபர் என்னத்த, எனி ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் a great opportunity. ஸோ அதெல்லாம் பண்ண முடியாது. நான் வெர்சடைலா ஐ ஹாவ் எக்ஸ்பேண்டட் மை ஜான்ரா. ஸோ அவ்வளவுதான். ஆஸ் எ சிங்கர் நான் அவ்வளவுதான் பண்ண முடியும். ஐ டோன்ட் லைக் டு, எனக்கு வந்து இல்ல நான் இந்த மாதிரி தான் பாடுவேன் அப்படி இருக்கவே பிடிக்காது. என்ன ஒரு நமக்கு ஒரு டிமென்ஷன் இருக்கு மியூசிக்னு, அதை எந்த அளவுக்கு கத்துக்க முடியுமோ கத்துக்கிட்டாதான் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டியும் ஆனர் பண்ண முடியும். பட் எனக்கு ஒருத்தரை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. அவரை கண்டிப்பா நீங்க யாருன்னு மென்ஷன் பண்ணி, உங்களை யாரு கருவாச்சின்னு கூப்பிடுறது? லைக் இல்லங்க, நான் அப்போ அப்படிதான் இருப்பேன். நான் வந்து கொஞ்சம் கூட ஸ்கின் கேர் பண்ண மாட்டேன். நான் நிறைய ஸ்போர்ட்ஸ் விளையாடுவேன். கிரிக்கெட் விளையாடுவேன், பாஸ்கெட் பால், த்ரோ பால், ஃபுட்பால்னு நான் கிரவுண்ட்லயே தான் இருப்பேன். ஸோ ஃபுல்லா ஐ யூஸ் டு லுக் லைக் நல்ல டார்க். In beauty standards, not so good looking. Back in Madurai. என்ன இல்ல ஆக்சுவலி. சோ இப்போ மதுரையில இருக்கும்போது லைக் மதுரையோட உங்க ஃபேவரட்டான ஹேங் அவுட் பிளேஸா நீங்க என்ன கன்சிடர் பண்ணுவீங்க? நான் டிவிஎஸ்ல படிச்சேன், அழகப்ப நகர். சோ அங்க வந்து ஒரு ஸ்கூல் படிக்கும் போது அதுதான் ஹேங் அவுட் பிளேஸ். எங்க ஆட்டோ அங்கதான் பிக்கப்க்கு வருவாங்க. மை மதுரை அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சோ அங்கதான் ஹேங் அவுட் பண்ணுவோம். இப்பெல்லாம் இருக்கான்னு தெரியல மதுரையில. அப்புறம் பைபாஸ் ரோட்ல அப்பர்ணா டவர்ஸ். எங்க ஆபீஸே அப்படியே கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கு. அப்படியா? சோ அங்க அப்பர்ணா டவர்ஸ். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மகாத்மா காந்தி நகர் போயிட்டாங்க. நான் வந்து பைபாஸ் ரோடு எஸ்எஸ் காலனி ஏரியா பொண்ணு. சோ அவங்க நிறைய பசங்க அங்க மகாத்மா காந்தி நகர்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கனால அங்கே உள்ள ஐ திங்க் கோல்ஷா ரோட்ல இருக்கிற காஃபி டே அங்கெல்லாம் ஹேங் அவுட் பண்ணுவேன். பட் எனக்கு அப்புறம் மதுரையில நான் எப்போ வந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸும் இருக்கணும். காலேஜ் எல்லாம் வேற வேற ஊருக்கு போயிட்டோம். அதனால மதுரையில பெருசா ஹேங் அவுட் பண்ணல. சென்னையில ஹேங் அவுட் பண்ணிடுவோம். சோ அவங்களும் மிஸ் பண்ண வச்சிருக்கீங்க நீங்க இப்போ. இல்ல மதுரையில எனக்கு என் ஊரு, நான் பிறந்து வளர்ந்த ஊரு அதுதான். சோ எனி டே ஐ வாண்ட் டு கோ பேக் தேர் அண்ட் வாட் a beautiful city. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்க தங்கச்சியும் இங்க வந்து சுத்தி தெரிஞ்ச நாட்கள் ஏதாச்சும் சைல்ட்ஹுட் மெமரிஸ் எங்களுக்காக ஷேர் பண்ணுங்க. மதுரையிலயா? ரொம்ப சின்ன வயசு. நாங்க எப்படின்னா எங்க அப்பாவோட ஒரு சுசுகி பைக் இருக்கும் அப்போ. சோ அதுதான் ரொம்ப ஐகானிக், எல்லாரையும் பயமுறுத்தி. அப்புறம் எங்க வீட்டுல ஒரு ஆம்னி கார் இருக்கும். நாங்க 4 கேர்ள்ஸுமே எங்க அப்பாவோட சுசுகி பைக் ஓட்டுவோம். எங்களுக்கு கால் கூட எட்டாது. ஆமா, ட்ரிபிள்ஸ் போவோம். யூனோ பயந்து ஓடுவாங்க ஏரியால எல்லாரும். ஐயோ இந்த பொண்ணுங்க ஒரு நாள் யாரையான்னு கொலை பண்ண போகுது இந்த இதுலன்னு. அதோட பெரிய போலீஸ் பிரச்சனை வரைக்கும் போன ஒரு விஷயம் இருக்கு சின்ன வயசுல. வாட் ஐ டிட், எங்க அப்பாவோட ஆம்னி, அப்போ ஒரு ஆம்னி கார் இருக்கும், அது வீட்டுலதான் இருக்கும். அப்போ என்ன பண்ணிட்டோம், அப்பா வரத்துக்குள்ள ரவுண்ட் போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு எங்க அப்பா அலோவ் பண்ண மாட்டாரு. ஐ திங்க் நான் 6th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். எனக்கு காலே எட்டாது. நான் 4 அடி தான் இருந்திருப்பேன். அதுக்கும் கம்மியா தான் இருந்திருப்பேன். கால் எட்டாது பிரேக்ல ஆக்சிலேட்டர்ல. சோ என்ன பண்ணுவோம், நான் போயிடுவேன், மாயா என் கூட வந்துடுவா. சோ நின்னுட்டே கார் ஓட்டுவேன். அப்படி ஒரு ஸ்டண்ட் சீன் மாதிரி இருக்கும் ரோட்ல. மேன் சச். ஆனா வீட்டுக்கு வந்து வாங்குவோமா கேட்காதீங்க, இங்க இடிச்சிடுவோம் காரை. அப்புறம் கொண்டு வந்துட்டு அப்பா நல்லா திட்டுவாரு. யாரு போனா இன்னைக்கு, யாரு வெளியில போனா, ஏரியால எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னு திட்டுவாரு.
இதே வேலை எங்களுக்கு. ரொம்ப சேட்டை பண்ணிருக்கோம். ஒரு வீடு விட்டு வீடு தாண்டி ஹைட் அண்ட் சீக் விளையாடுவோம் மொட்டை மாடியிலேயே. வாட் ஆல் யூ ஹவ் டன். I miss Madurai and my childhood. And coming back to your singing career, நீங்க வந்து லைக் எப்படி இந்த சிங்கிங்ன்றது நான் கேக்குறது சைல்ட்ஹுட்ல இருந்தே நீங்க வந்து ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இதுலதான் வரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணீங்களா? நான் வந்து வேற பிளான்ஸ் இருந்தது. I wanted to study more. MBA பண்ணணும்னு ஆசை இருந்தது. நான் நல்லா கூட படிப்பேன். அப்புறமா எல்லாரும் போல இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் இந்த MBA மேல ஆஸ்பிரேஷன் இல்லாம போயிடுச்சு. அண்ட் காலேஜ் படிக்கும் போதே நான் வந்து ஐ ஸ்டார்டட் சிங்கிங் இன் டெலிவிஷன். இந்த காம்படிஷன்ஸ் எல்லாம் நல்லா வின் பண்ணும்போது மோட்டிவேஷன் குழந்தையிலே பாட்டு கத்துக்க ஆரம்பிச்சேன். when I was like 3-4 years of age. ஸோ அப்பவே கத்துட்டு லேர்னிங் அப்பவே இருந்தது. பட் பேஷனா எடுத்து பண்ணணும்னு தோணினது என் டீனேஜ்ல. say when I was 17, 18, that's when. பட் ஆல் திஸ் என் லைஃப்ல எல்லாம் நடந்தது எல்லாமே ஆக்சிடென்டலா நடந்தது சொல்லலாம். எதுவுமே ரொம்ப இது பண்ணணும் அப்படின்னு எய்ம் பண்ணி நான் சினிமாக்கு வரல. அப்புறம் இங்க வந்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போன ஒரு தொழிலா மாறிடுச்சு. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நான் ரொம்ப ரசிச்சு உங்க பாடல்களே பார்க்கும்போது இந்த அடியாத்தே அப்படின்ற ஒரு பாட்டினுடைய அந்த கான்செப்டா இருக்கட்டும், அது நீங்களே கம்போஸ் பண்ணதா இருக்கட்டும், சோ அது ஹவு இட் இஸ் ஹேப்பன்ட், அந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கணும். அதையும் கண்டிப்பான முறையில் சொல்லிட்டு பாடிக்கலாம். நான் வந்து இந்த சான்ஸ் கிடைக்காம வெயிட் பண்ணுவோம்ல, அந்த டைம்ல நிறைய பாடல்கள் நானே பாடி பாடி என் போன்ல வச்சிருப்பேன். சோ ஒரு போன் மாத்தும் போது எது மறக்கிறேனோ இல்லையோ, எதை விடுறேனோ இல்லையோ, இந்த பாட்டை மட்டும் எனக்கு மெயில் பண்ணிப்பேன். சோ அந்த பாட்டை ஒரு போன்லயும் அந்த வாய்ஸ் நோட்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பேன். நான் வந்து ஐ கீப் பில்டிங் மை டியூன்ஸ். சோ ஏன்னா அதுதான் நான் மியூசிக்கை எப்படி பாக்குறேன்னா என்னோட ஒரு இமோஷனோட எக்ஸ்பிரஷனா தான் பாக்குறேன். சோ அப்படி இருக்கும் போது எனக்கு வந்து கம்போசிங் ரொம்ப வருஷமாவே எனக்கு இருக்கு. ஆனா அது வெளியில கொண்டு வர்ற வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. அந்த அடியாத்தே பாட்டு நானே ப்ரொடியூஸ் பண்ணி நானே கம்போஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ண பாட்டு. சோ இப்ப இண்டிபெண்டன்ஸ் சீனுக்கு ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியே ஓபன் ஆயிருக்கு நம்ம தமிழ்ல, which is very very good to know. பட் அடியாத்தேங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அது என்னோட முத நான் கம்போஸ் பண்ணி வெளியில வந்து ஒரு ஒரிஜினல் சாங். So I am hoping that the indie scene opens bigger. சோ எங்களோட நிறைய பாடல்கள் வெளியில வர ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டை வந்து செலிபிரிட்டிஸ்ல அவங்க ஓன் பாட்டு எடுத்து நிறைய வந்து ஷேர் பண்ணி கொடுத்திருந்தாங்க. சோ கௌதம் மேனன் டு நிறைய பேர். சோ ஹவ் தட் ஹேப்பன்? இட்ஸ் நாட் டு ஹேப்பன். தே ஆர் மை வெல் விஷர்ஸ். அண்ட் நாங்க எதுவுமே பண்ணல, பிஆர் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் அவுட் ஆஃப் கிரேட் ஒரு சப்போர்ட் டு an upcoming friend, they all did it. Hugely indebted to them. நாங்க எதுவும் பிஆரே பண்ணல அந்த பாட்டுக்கு. இட் ஜஸ்ட் பட் ஒரு பெரிய ஒரு ரீச் கொடுத்துச்சு உங்களுக்கு. ஆக்சுவலா நீங்க சொல்லிருந்தீங்க வாய்ப்பு தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு, பட் பெரிய ரீச் அது கொடுத்துச்சு. ஸோ we are looking forward to see more success on your film songs. இப்போ கூட நாங்க உங்க பாட்டை ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவை அட்லீஸ்ட் ரேடியோல சொல்லிடுறோம். அப்படியா? ஆக்சுவலி ஐ திங்க் என்னோட கண்ணனின் லீலை பாட்டுலாம் நீங்க ரொம்ப நல்லா, அப்புறம் நீதானே என் தூவானம், அதெல்லாம் பயங்கரமா ப்ரொமோட் பண்ணீங்க. நான் எப்போ ரேடியோ சிட்டி டியூன் ஆனாலும் என்னோட இப்போ காதல் கண்மணி கூட அடிக்கடி கேட்பேன். சோ தேங்க்யூ. லேட்டஸ்ட் அந்த காதல் கண்மணி பத்தி கூட நீங்க எங்களுக்காக 2 லைன்ஸ் பாடிக்கலாம். அது ஹேப்பன் ஜிவி சாரோட ஐ ஹவ் பீன் வர்க்கிங். அப்போ ஒரு நாள் லாக்டவுன் அப்பதான் he called me. He said I want to record one கொஞ்சம் டிஃப்ரெண்டா நான் பண்ணணும், உன்னோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பேசணும், ரெஃபரன்சஸ்லாம் அவர் பண்ணி காமிச்சாரு. வாய்ஸ் நோட்ஸ் அமிச்சாரு லாக்டவுன் டைம். ஸோ வி ரெக்கார்டட் வர்ச்சுவலி. அப்படிதான் அந்த சாங் பண்ணது. ஸோ அவர் அவ்வளோ அழகா அதை அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. எனக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்து அதுல பாட சொல்லி அதுல உள்ள பெஸ்ட் ஃபிட்ஸை தூக்கி அவர் வச்சாரு அழகா. ஸோ என்னோட பாட்டு ரொம்ப சின்னதுதான் அந்த பாட்டுல, ஆனா ரொம்ப பிவர்ட்டலா ரொம்ப அழகா ஒரு செக்ஷன் கொடுத்தாரு, which is amazing. I think he's a man of surprises. I'm a great fan of his. I mean, look at Asuranoda background score. Man, I was mind blown. Apra Surarai Potru. Oh my God, what classy work he has done. And even as an actor, I think he's amazing. He'll be a rock. He's a rock star. So he'll surprise us.
இப்ப ஆனா ஆக்டிங்ல இருக்கும்னால டக்கு டக்குன்னு ரெக்கார்டிங் முடிக்கிறதா சொல்றாங்க. சோ உங்களுக்கு எவ்வளவு நேரம் ரெக்கார்டிங் நடந்துச்சு? இல்ல ரெக்கார்டிங் நான் அவரு வர்ச்சுவலா தான் ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ ஓகே லாக்டவுன்ல நடந்தது அது. ஸோ ஓகே யா ஐ யூஸ் டு டூ சம்திங் அண்ட் ஐ யூஸ் டு மெயில் இட் டு ஹிம். ஸோ ஹீ லிசன் டு இட் அண்ட் பட் அதர்வைஸ் ரெக்கார்டிங் வித் ஹிம் இஸ் வெரி ஈஸி ஆக்சுவலி. இது வெரி வெரி ஈஸினா இப்படி பயமா இருக்காது, நல்லா இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அவரோட ரெக்கார்டிங்ஸ். நெக்ஸ்ட் எஸ்பிபி சார் கூட உங்களுடைய மெமரிஸ் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் நான் எப்படி பாக்குறேன்னா, மதுரை பொண்ணுன்றனால லைட்டா அவங்க கிட்ட விசாரிக்கும் போது ஒரு ரியல் டைம் உமன் ஒரு வின்னர் அவங்க தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா நிறைய நீங்க வந்து பேக்கிங் வோக்கல்ஸ்ல பாடிருக்கீங்க. சோ ஒரு நிறைய விமன் ஒரு சாதா பொண்ணு மதுரையில இருந்து, எங்க வீட்டுல யாருமே சினிமால கிடையாது, வேற டோட்டலி டிஃப்ரெண்ட் பிசினஸ் லைனு. அப்படி இருக்கும் போது நானுமே ஒரு பிசினஸ் உமன் தான், நானுமே ஒரு entrepreneur, very young. I started my company when I was 20. Wanted to do music no matter what. ஏதாவது சாதிச்சணும்னு நினைச்சேன். அதுக்கு அப்ப எனக்கு தெரிஞ்ச வழி கோரஸ் பாடுறது, அது மாதிரி எல்லாம் பாடினா எங்கேயாவது எப்பயாவது ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும்னு நான் பாடினேன். பட் இது எல்லாத்துக்குமே பிள்ளையார் சுழி போட்டது எஸ்பிபி சார் தான். உண்மையா நான் எல்லா இன்டர்வியூலயும் சொல்லியிருக்கேன், எஸ்பிபி ஷோல பாடின சிங்கர்னு தான் எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு பாடுறதுக்கு. அதனால கிடைச்ச ஏதோ ஒரு ஃபேம் மூலமா தான் படம் கூட பண்ணிருக்கேன். அதனால எல்லாமே அவர் போட்ட ஒரு பிள்ளையார் சுழி தான் நினைக்கிறேன். நிறைய கத்துட்டு இருக்கேன் அவர்கிட்ட இருந்து. ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். எதுவுமே நான் ஒரு மீடியமா தான் இருக்கேன், என்னோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு நான் ஒரு மீடியமா தான் இருக்கேன். அதனால எனக்கு வழி காமிச்ச என்னோட குருஸ், என் மென்டாஸ், அந்த கடவுள் எல்லாருமே தான் இந்த ஜேர்னிக்கு காரணம். ஸோ we can never take complete credit is what I mean. So என்னோட இந்த journey, that's how it is supposed to be. அப்படிதான் என்ன கூட்டிட்டு போறாங்க. ஸ்ட்ரகிள் ஸ்டோரிலாம் இல்ல எனக்கு ஆக்சுவலி. நான் வந்து எதை பண்ணினாலும் நல்லாவே அமைஞ்சிருக்கு. I have been going through a lot of things being a single woman, trying to work hard and get into cinema. But grateful-ஆ இருக்க வேண்டிய விஷயம் தானே ஒழிய பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். So I'm glad. One thing I want is, எங்க நம்ம மதுரையில உள்ள பெண்கள் நிறைய பேர் அவ்வளோ டேலண்டடா இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு தடவை ஒழுங்கா இங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டானா அவங்களுக்கும் ஒரு தைரியம் வரும். ஸோ சென்னை வரைக்கும் வந்து ஏதாவது சக்சீட் பண்ணக்கு, அதுக்கு வேணா ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருந்தா நான் ஹாப்பி. மற்றபடி நான் இப்போதான் ஏதோ கொஞ்சம் ஒரு பேபி ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் நிறைய சாதிச்சு அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வரணும், அவ்வளவு. அது எல்லாத்துக்குமே காரணம் எஸ்பிபி சார் தான். அது அவர் எனக்கு கொடுத்த வாய்ப்பு இல்லைன்னா எதுவுமே இல்ல. சிம்பிள். இப்பவே உங்களுக்கு ஒரு ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கணும் போல இருக்கு. How sweet. இல்ல நீங்க அவ்வளவு பாசிட்டிவிட்டியை கொடுக்குறீங்க. பிகாஸ் நிறைய கிரெடிட் நான் அப்படின்ற விஷயம் இல்லாம லைக் ரொம்ப பாசிட்டிவா வந்து ஸ்ப்ளிட் பண்றீங்க. மத்த மக்களும் வரணும் மதுரையில இருந்து சொல்றீங்க. தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா வரணும். ஏன்னா நான் முன்ன பண்ணுவேன், இப்போ பண்ணல. மதுரைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. 2 years முன்னாடி வரைக்கும் அங்க நிறைய கான்சர்ட் எல்லாம் பண்ணுவேன். அப்போ அங்க எங்க கூட பாட வர்ற கேர்ள்ஸ் எல்லாம் அவ்வளவு நல்லா பாடுவாங்க. ஆனா எனக்கு தெரியும், அது ஒரு ஸ்மால் டவுன்ல உள்ள பிரச்சனைகள் தெரியும் எனக்கு. ஃபேமிலிஸ்ல எங்க அம்மா அப்பா மாதிரி எல்லாருமே வாய்ப்பு கொடுப்பாங்க, எல்லாருக்குமே நல்லது நடக்கும் நான் எதிர்பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் நான் ஏதாவது பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி ஜெயிச்சுட்டேன்னா, அந்த பொண்ணும் போனாங்க, அவங்க நார்மல் கேர்ள் தான், அங்க போய் அவங்க வின் பண்ணாங்க, இன்னொரு பொண்ணு வீட்டுல கன்வின்ஸ் பண்ணி அவங்களும் இந்த ஒர்க்குக்கு வரத்துக்கு ஒரு 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 பாத்தா இருக்கும், ஒரு விஷயம், ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அதுதான். மத்தபடி எதுவுமே பண்ணல, ஒண்ணுமே இன்னும் சாதிக்கல. ஆனா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஸ்ட்ரகிள், இந்த ஒரு நான் என்னோட கரியருக்காக பண்ற இந்த ஸ்ட்ரகிள் நிறைய பேரை என் கூட கூட்டிட்டு வரணும்னா ஐம் வெரி ஹாப்பி. சோ அவ்வளவுதான். கண்டிப்பா ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கிறோம். நம்ம கிட்ட நிறைய பேஜஸ் இருக்கு, நாங்க பாருங்க கிரியேட் பண்ணி தள்ள போறோம். How sweet. Thank you. லைக் இப்போ எப்படி நீங்க வந்து இப்போ சின்ன பிள்ளைல இருந்து சிங்கிங் இன்ட்ரெஸ்ட் சொன்னீங்க, ஆக்டிங்னா இருக்கிறீங்க, மாடலிங்ல இருக்கிறீங்க, லைக் இப்ப கூட தமயந்தி கூட ஒரு படத்துல கமிட் ஆயிருக்கீங்க. லைக் முடிச்சாச்சு, படம் முடிச்சாச்சு. தமயந்தி அக்கா படம் முடிஞ்சிருச்சு. இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு, டப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, எப்ப ரிலீஸ் பிளான் பண்றீங்க? ரிலீஸ் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். நாம போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சா எப்போ டைம் இருக்கோ ரிலீஸ் பண்ணுவாங்க. தியேட்டர்ஸ்லாம் ஓபன் ஆகணும். ஸோ I had a great time being in front of the camera, and I was guided by an expert. என்னோட மென்டார்ஸ் இந்த சினிமால ரொம்ப
பெரிய மனுஷங்க நிறைய பேர் என்ன நல்லபடியா வழிகாட்டியிருக்காங்க. ஐ திங்க் ஐ மீன் வெரி சேஃப் ஹேண்ட்ஸ். பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணினேன் என்னோட ஃபர்ஸ்ட் படம். இன்னொரு படத்துக்கு சாங் ஷூட் கூட முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி மூவிங் ஃப்ரம் ஒன் ப்ராஜெக்ட் டு அனதர், நோயிங் த கேரக்டர், அந்த ப்ராசஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பேரலா ஐ மேக் ஷோர் ஒரு வாரத்துல ஏதாவது ஒரு சாங் பிராக்டிஸ் பண்ணணும்னு பண்ணிட்டே இருப்பேன். நீங்க இப்ப பேசும்போதே கியூட்டா இருக்கீங்க. சோ ஒரு 3 ஆக்ஷன் மட்டும் நான் கேட்க போறேன். நீங்க அமைதியா ரியாக்ஷன் மட்டும் கொடுத்தா போதும். சோ ஆக்டிங் மாதிரி சோகமா எப்படி ஆக்ட் பண்ணுவீங்க? சோகமா ஆக்டிங் எல்லாம் வந்து கொஞ்சம் டைம் ஆகும் சோகம் பண்றதுக்குலாம். ஓகே, ஸ்மைலியா நான் எடுத்துக்கிறேன் நானு. இருங்கப்பா, பிரிண்ட் ஸ்கிரீன் இருங்கப்பா. போல. நைஸ் நைஸ். நெக்ஸ்ட் கோவமா இருக்கிறது. ஓகே. பரிதாபம் ஒரு முகம். பரிதாபம் ஒரு முகம். நார்மலாவே அப்படித்தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பரிதாபமா இருக்கீங்க. இல்ல, நிறைய உங்க ஃபாலோவர்ஸ் வந்து Thank you Swagata. Super Jackson. Very very sweet of you. Thank you once again. It was an amazing interview. Especially நீங்க ஜாயின் பண்ணதுக்கு. Always we are expecting more songs and everything. நீங்க என்ன பண்ணாலும் அது வந்து ஹிட் ஆகணும். இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுக்காகவும் நாங்க சாங்ஸ் வச்சிருக்கோம். நீங்க எப்ப இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் நீங்க எங்கள்கிட்ட வந்து சொல்ல வேணா, நாங்க கூவி உங்களை வந்து சொல்லிட்டே இருக்கோம் ரேடியோல. We'll make sure that every people remember you always. Thank you so much. Thank you. All the best. All the best. Thank you so much. Thank you, Jackson. Thanks a lot. Bye. Radio City.